ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவரவியல் கொல்லாமை அதிகாரம். கொல்லாமை எந்த உயிரையும் துன்புறுத்தாமை, இதுதான் மகாவிரதம். அஹிம்சா சார்வபௌமா மகாவிரதம் என்று சொல்லப்படுவது. இந்த அஹிம்சை என்பதுதான் துறவியின் மிக முக்கியமான அறம். இதை காட்டுறதுக்காக முதல்ல அருளுடைமையில தொடங்கினார், உலால் மறுத்தலை சொன்னார். அப்புறம் இன்னா செய்யாமைன்னு தனியா ஒரு அதிகாரம் வேற வேற கோணத்துல சொன்னா கூட இந்த அதிகாரத்துல டைரக்டா இதுதான் அப்படின்னு அடிச்சு சொல்றார். கொல்லாமை, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, உடலாலோ மனதாலோ வாக்காலோ கொல்லக்கூடாது. கொல்றதுன்னா நம்ம பிசிக்கலா ஒரு கத்தி எடுத்து குத்துறது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒரு விளையாட்டா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஒரு ஆசிரியரா நீங்க என்ன பாடம் எடுக்கிறீங்கன்னு கேட்டுட்டே வராங்க ஒரு ஸ்கூல்ல. நான் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன், நான் பிசிக்ஸ் எடுக்கிறேன், நான் மேக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டா அவங்க என்ன பாடம்பா எடுக்கிறாங்க, அந்த மேம் அந்த சார் என்ன எடுக்கிறாங்கன்னு கேட்டா அவங்க உயிரை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கும் சசுமே பசங்களுக்கு பாடமோ சொல்லி கொடுக்கின்ற முறையோ எப்படியோ. ஆக நம்ம செய்கின்ற செயல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அது நம்ம ரொம்ப கான்சியஸா அதுக்காக ஹாரி ஹர்ட் பண்ணாமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதுவும் பண்ணாம இருக்க முடியாது. தர்மமான விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். சில சமயம் டீச்சிங் இன்வால்வ்ஸ் ஹர்ட், பெயின். ஒரு இதுக்கு வலிக்காம சொல்லி தர முடியாது சில விஷயங்கள்லாம். ஏன்னா நம்மளோட ராங் நோஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. நாமே நிறைய விஷயங்கள் தப்பா படிச்சு வச்சிருப்போம். அந்த தப்பா படிச்சு வச்சிருக்கிற விஷயத்த யாராவது சரி பண்ணா வலிக்கும். அந்த பெயின்லாம் நம்ம என்டிஆர் பண்ணித்தான் ஆகணும். ஆனா பொதுவாக உலகத்துல அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செய்யக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன். ஒருத்தங்களை திருத்தி அமைக்கிறது, ஒருத்தங்களுக்கு இன்னும் பெட்டரா இருப்பாங்க. குழந்தைக்கெல்லாம் காலில் முள்ளு குத்திருச்சுன்னா கத்தும், தொட விடாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவா, குழந்தை எவ்வளவு கத்தினாலும் மைண்ட் பண்ணாம முள்ள எடுக்கதானே ட்ரை பண்ணுவா. எவ்வளவு வலிச்சாலும் அதுக்கப்புறம் ரிலீஃப். இப்ப டாக்டர் வைத்தியம் பாக்குற நம்ம ஹர்ட் பண்றதுக்காக பாக்குறாரா? இல்ல, நமக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக பாக்குறாரு. ஆக இன்டென்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். கொல்லணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இல்ல, இன்னும் பெட்டரா அவங்களுக்கு நன்றாக சேவை செய்யணுங்கிற இன்டென்ஷன். வார்த்தையை நன்றாக கவனிங்க, சேவை. இதுதான் சொல்றாங்க, ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர். யாரையும் ஒரு பொழுதும் துன்புறுத்தார்கள், கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன். அதாவது ஒருத்தவங்களை அழிக்கணும், ஒருத்தங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணணும், அவங்கள அழ வைக்கணும், அவங்கள நிர்மூலமாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது, யாராக இருந்துட்டோம். இங்க ரொம்ப முக்கியமா துறவிக்கு சொல்கிறார். துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய அறங்களை பற்றி, விரதங்களை பற்றி. ரொம்ப முக்கியமா சொன்னா விரதம், காப்பது விரதம். ஆக துறவு வாழ்க்கைக்கு போறவர் என்னென்ன விரதம் பண்ணணும்? அவர் ஏகாதசி விரதம் இருக்கணுமா, அமாவாசைக்கு விரதம் இருக்கணுமா, பிரதோஷம் விரதம் இருக்கணும், அதெல்லாம் அவரவர் சம்பிரதாயம். ஆனா பொதுவான அறங்கள், துறவின்னு சொன்னாலே
அவர் கொல்லக்கூடாது. இது திருவள்ளுவருடைய பார்வை. திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டம் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு, இது எல்லா காலத்திலயும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். தர்மம் அப்படிங்கிறதே சார்பு உடையது. ரிலேட்டிவ். அந்தந்த இடம், அந்தந்த காலம், மனிதர்களை பொறுத்து மாறக்கூடியது. ஆனா பொதுவாக மேக்ஸிமம் எவ்வளவு முடியுமோ, நாம் எந்த சூழல்ல இருக்கோமோ, அதை நன்றாக கடைபிடிக்க முடியும். அங்கதான் நம்முடைய மைண்ட கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ரொம்ப பிளைண்டா இப்படிதான் சொல்லியிருக்கு, இப்படிதான் பண்ணுவேன்னு பண்ணினா நிறைய விஷயங்கள் கால வெள்ளத்துல ரொம்ப கடைபிடிக்கவே முடியாம போயிடும். அப்படி இல்லாம அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற்போல், இடத்திற்கு தகுந்தாற்போல் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்துல வந்து நான்வெஜ் அந்தந்த பிரதேசத்துல என்ன உணவு கிடைக்குதோ அதை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அப்படி இல்ல. உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். என்ன ஃபுட் நான் சாப்பிடுறேன். இப்ப வந்து ஒரு ஃபிளைட்ல போறோம் அப்படின்னா கூட, நம்முடைய உணவை நாமே எடுத்து செல்ல முடியும் கையில. அந்த காலம் மாரி கிடையாது. ஆக நம்ம வந்து ஒரு சில இது வந்து என்னுடைய ஹெல்த்துக்கு நல்லது. அந்த ஆஸ்பெக்ட்லயும், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நல்லது. நான் வந்து இந்த எவ்வளோ பேர் பாருங்க இஸ்கான்லலாம் வந்து எத்தனையோ ஃபாரினர்ஸ் வந்து வெங்காயம் பூண்டு சாப்பிடுறத கூட விட்டுடுறாங்க. பெரிய விஷயம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய கல்ச்சர், அவங்க வாழற இது எல்லாத்தையும் விட்டுட்டு, கிருஷ்ணருக்காக அப்படி பண்றாங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து. அது மாரிலாம் பண்றாங்க. நான் வந்து அவங்க அப்ப வந்து வெங்காயம் பூண்டே சாப்பிடுறதில்ல அப்படின்னா, அப்புறம் நான்வெஜ் பத்தி பேச்சு இங்க வந்து. அது சாப்பிடுறத தொடங்கி, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா எல்லாரையும் வார்த்தையால ஹர்ட் பண்ணிட்டே இருப்பேன். கடு கடு கடுன்னு பேசுவேன். தேள் கொட்டுற மாரி பேசுவேன். அதுவும் கொல்வதில் தான் சேரும். என்னுடைய நாக்கு தேன் போன்று இனிமையாக இருக்கட்டும். எல்லோரிடத்திலும் அன்பான வார்த்தைகளை, இதமான வார்த்தைகளை நான் பரிமாறுவேன். ஒரு பொழுதும் யாரையும் நான் ஹர்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தோட செய்ய மாட்டேன். ஒரு விஷயத்த எப்படி சொல்லலாம் என்று உட்கார்ந்து யோசிச்சு பார்த்து, சரியான நேரம் பார்த்து சொல்லுவேன். என்னுடைய நோக்கம் சரியாக இருக்கும். என்னுடைய நோக்கம் என்ன? அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த சரியாக கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது தான் நோக்கணுமே தவிர, அவங்கள ஹர்ட் பண்ணணுங்கிற நோக்கம் இல்லை. இந்த நோக்கம், இன்டென்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். கொல்லணுங்கிற இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. ஆக திருவள்ளுவர் முதல் குறள்லயே என்ன சொன்னார்? "அறவினை யாது எனில் கொல்லாமை." இதுதான் புண்ணிய செயல். எல்லா புண்ணிய செயல்லயும் இதுதான் வந்து முதன்மையானதுங்கிறத காட்டுறதுக்கு தலை சிறந்தது கடைசியா சொல்றாரு. ஏன்னா இதோட விரதங்கள் முடிகின்றன. இதுக்கப்புறம் நம்ம தத்துவ பகுதிக்குள்ள போறோம். அடுத்த அதிகாரத்திலிருந்து வேதாந்த விஷயங்கள் தொடங்க போகின்றன. இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, கடைசியா ஒரு ஃபைனல் இது மாதிரி கன்க்ளூஷன் மாதிரி, சம்மரி மாதிரி சொல்கிறார்ன்னு கூட வச்சுக்கலாம். தர்மம் இப்ப அரண் வலியுறுத்தல்ல தொடங்கி இங்க வந்து சொல்றாரு. அறவினை யாது எனில் கொல்லாமை. யாரையும் எண்ணத்தாலோ, சொல்லாலோ, செயலாலோ கொல்லாமல் இருத்தல் தான் புண்ணியச் செயல். அதற்கு மாறாக கோரல்னு சொன்னா கொலை செய்தல், புண்ணியத்திற்கு எதிரான பாவச் செயல்களோட அத்தனை பயனையும் கொண்டு வந்து குடுத்துரும். நிறைய துன்பம் வரும்னு அர்த்தம். அப்புறம் 2வது குறள் மிக அழகாக "பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை." இதெல்லாம் சம்மரி பாருங்க. நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. சென்ற வாரமே விரிவாக பார்த்தோம். சாஸ்திரங்களின் அறுதி கருத்து எல்லாத்தையும் சாரமா பிழிஞ்சு கொடுத்தா என்ன இருக்கு அப்படின்னா, பகுத்து உண்டு பல் உயிர் ஓம்புதல். தன்னிடம் இருப்பதை கொண்டு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சுவாமிஜி அடிக்கடி சொல்வார், பங்கித் தின்றால் பசியாரும். தாயுமானவர் வந்து காக்காவை பார்த்துட்டு சொல்றார், காகம் உறவு கலந்து உண்ணக்கண்டீர். காக்கா கூட தனியா சாப்பிடுதா பாரு, எல்லாரையும் கூப்பிட்டு தானே சாப்பிடுது. இங்க வந்து அகண்டாகார சிவ போகம் என்னும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குது. புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரேன்னு கூப்பிடுறாரு தாயுமானவர். அந்த ஆன்மீக அருள் இன்பத்தை சுவைக்க கூப்பிடுறார். அதே மாதிரிதான் உணவாகட்டும், நம்மிடம் இருக்கும் செல்வம் எல்லாத்தையும் எல்லாருடையும் பகிர்ந்து கொண்டு வாழ்தல் தான் ஆனந்தம். பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல். நம்ம சுத்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டே இருக்கிறது. அது நம்ம சுத்தினா நம்ம வீட்டுல இருக்கிற 2 குழந்தைங்க, கணவர், மனைவி, அம்மா, அப்பா அவங்க மட்டும் இல்ல. நெய்பர்ஸ் மட்டும் இல்ல. நம்ம பிளாட்ல இருக்கிற வாட்ச்மேன், அவருடைய மனைவி, நம்ம தெருவுல இருக்கிற நாய், பூனை, நம்மள சுத்தி இருக்கிற உயிரினங்கள், பசுமாடு, எத்தனையோ குருவிகள், காக்கா, எல்லா உயிர்களையும் நம்ம தெருவுல சிக்னல்ல நிக்கிற ஒருத்தரு, ஒரு அம்மா, சாப்பாடு இல்லாம இப்படியே சுற்றிட்டு இருக்கிறவங்க, எல்லாரையும் நம்மள பல்லுயிர்னா நம்மள சுத்தி இருக்கிற அட்லீஸ்ட் நம்ம ஏரியால இருக்கிற எல்லாரையும் மனசுல நினைச்சுக்கிறது. உங்களுக்கு என்னால ஏதாவது செய்ய முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு இட்லி பொட்டலம் வாங்கி தர முடியுமா? ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு மருத்துவ வசதிக்கு ஏதாவது செய்ய முடியுமா? இந்த மாதிரி திங்கிங் தான் இல்லறத்தான் கிட்டயே எதிர்பார்த்தார் திருவள்ளுவர். நன்றாக நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் அததான் நிறைய பார்த்தோம். துறவி கிட்ட இன்னும் ஜாஸ்தியா பாக்குறோம் அத வந்து. முன்னாடி வந்து துறவி என்ன செஞ்சாருன்னா, சின்ன குடும்பத்துல இருந்தார். இப்ப வந்து அவருடைய குடும்பம் பெரிதாகி விட்டது. உலகத்தையே குடும்பமாக கொண்டு விட்டார்.
அடுத்தது மூணாவது குறள் என்ன சொன்னார்? ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. முதல் அறம் எதுனா கொல்லாமை, வாய்மை கூட அதுக்கு அப்புறம்தான். செகண்ட் பொசிஷன்னு சொன்னாரு. அடுத்தது என்ன சொன்னார்? நல்லாறு எனப்படுவது யாதியனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறுனா இதுதான் நல்வழி, முக்திக்கான பாதை, மோட்சத்திற்கான வழி என்னதுன்னு கேட்டா இதுதான். எந்த உயிரையும் கொல்லாமல் சூழும் நெறிதான் பாதை. என்ன பாதை? வாழ்க்கையில வந்து எப்படி போகணும்னே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்ல இதுதான்ப்பா. எந்த உயிரையும் கொல்லாத, உனக்கு மன அமைதி இல்லையேன்னு வருத்தப்படுறியா, கஷ்டப்படுறியா, இது வரைக்கும் ஏதோ செஞ்ச பாவத்துக்கு ஏதோ அனுபவிக்கிற விடு, ஆனா இனிமே வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாரையும் கொல்லாத, சொல்லாலோ செயலாலோ மனசால கூட யாருக்கும் உனக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கு கூட நினைக்காது. இந்த 4 குறட்பாக்கள்லயும் கொல்லாமை சிறந்த அறம்னு சொன்னார். அடுத்தது 5வது குறள் 6வது குறள் எல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்லாதவர்கள் சிறந்தவர்கள். நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. நிலைனா வாழ்க்கையோட நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மறுபிறப்பு துன்ப நிலையை உணர்ந்து, நிலை அஞ்சி, மறுபடியும் எனக்கு பிறவி வரப்போகுது, அடுத்தது கொசு உடம்பு வரப்போகுதோ, அடுத்தது வந்து ஆக்டோபஸ்குள்ள பூர போறேன்னா எந்த உடம்புன்னு எனக்கு தெரியாது, என்ன நரகத்துல போய் எந்த எண்ணெய் சட்டியில வருபட போறேன்னு தெரியாது. நிலை அஞ்சி மறுபிறவி துன்பத்தை உணர்ந்து நீத்தாருள் எல்லாம், அதுக்காகதான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்றாங்க. அந்த வாழ்க்கையில ஒரு சாரமும் இல்லையா, நிறைய புண்ணியத்தை தான் செய்யணும், கடவுளுக்கு தான் நிறைய சேவை பண்ணணும், கடவுளை மனிதனில் கண்டு சேவை செய்ய வேண்டும் என்றுதான் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். ஆக இவரோட முட்டாள் கிடையாது. சென்ற வாரமே இதை விரிவாக பார்த்தோம் நம்ம. அதாவது இவர் வந்து இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார், பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த வாழ்க்கையின் தன்மையை நன்றாக ஆராய்ச்சி செய்து அவர் வந்து துறவியாகி இருக்கார் இல்லையா? ஆக அந்த துறவி வந்து அப்படிப்பட்ட துறவிகளிலும் கூட கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ யாரையும் கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறா இல்லையா, அந்த கொல்லாமை ஆகிய விரதத்தை கடைபிடிப்பவர்னு துறவிகளுலே தலை சிறந்தவன். அவங்களே வேற வேற கிரடேஷன் இருக்கும் இல்லையா, வேற வேற விதமான சம்பிரதாயங்கள், பலவிதமான நெறிமுறைகளை கடைபிடிப்பவர்கள் துறவி சமூகம்னு சொல்றோமே, எத்தனையோ துறவிகள் இருக்காங்க இல்லையா, அதுலயும் யாரு தலை சிறந்தவர்னா இந்த கொல்லாமையை கடைபிடிப்பவர் அப்படின்னு 5வது குறள் வரைக்கும் பார்த்தோம். இனி 6வது குறள். கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று. உயிர் உண்ணும் கூற்று அப்படின்னா உயிரை உடலிலிருந்து பிரிக்கும் மரண தேவத்தை கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான், கொலை செய்யாமை அப்படிங்கிற விரதத்தை கடைபிடித்து வாழ்பவனுடைய வாழ்நாளின் மேல் செல்லாது, தனது செயலை செய்யாது. என்ன சொல்ல வர்றார் திருவள்ளுவர்னா, கொல்லாமையை கடைபிடிப்பவனுக்கு மரணம் இல்லை. அது எப்படி? கொல்லாம இருந்தானா அவன் சாகாம இருந்துருவானா? அப்படி அல்ல. தான் உண்மையிலேயே பிறப்பு இறப்பற்ற பரம்பொருள் என்பதை அவன் நன்றாக உணர்ந்து கொள்வான். அவனுடைய உடல்ல இருந்து உயிர் பிரியும் போது சும்மா ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமா பாம்பு தன்னோட சட்டையை உரிக்கிற மாதிரி, ரொம்ப இயல்பாக மரம் பூக்களை உதிர்ப்பது போல மெஞ்ஞானிகள் உடலை உகுத்து விட்டு செல்வார்கள். அது வந்து எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். போராட மாட்டாங்க. யமன் வந்தோடனே நான் வரமாட்டேன்னு சண்டை போட்டு பெரிய யுத்தம் எல்லாம் நடக்காது. சந்தோஷமா, அதாவது யமன் வந்து என்ன செய்வார்னா காலத்துக்கு உட்பட்ட உடலை அழிப்பார். ஆனா அவர் அமரத்துவம் பெறுவார். அமரத்துவம் மட்டுமல்ல, பரம்பொருளாகவே தன்னை உணர்வார். எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள் தத்துவமாக தன்னை உணர்வார். ஏன்னா கொல்லாமை சூழும் நெறின்னு சொல்லிட்டார் முன்னாடி. இதுதான் பாதை. இந்த கொல்லாமைங்கிற பாதையெல்லாம் விரதங்கள்லாம் கடைபிடித்து ஒருவர் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு மெய்யுணர்ந்தால் என்ன கிடைக்கும் அவருக்கு? அவர் வந்து பிறவியே இல்லாம ஆயிடும். யமனோட அவருக்கு எந்த சண்டையும் வராது. யமனால அவரை ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா காலகாலனாகிய சிவபெருமானே அவர் சரணடைந்திருக்கிறார். இப்படி சொல்லலாம் இல்லையா? ஆக அவங்களுக்கு ஏது பிறப்பு ஏது மரணம் ஒண்ணும் கிடையாது. ஞானிகள் வந்து சரீரத்தை விடுறது வந்து மரணம் கிடையாது. இப்போ ஒரு நெருப்பு குச்சியை கிழிக்கிறோம், அந்த ஜுவாலை எங்க போச்சு அப்படின்னா அக்னி தத்துவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்துரும். அதுக்குதான் நிர்வாணம்னு பேரு. நம்ம கண்ணுக்கு தெரியல, அதனால அக்னி இல்லைன்னு சொல்லுவோமா நம்ம? 2 கல்ல உராஞ்சா வருதே அக்னி. அதே மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளில் அவர்கள் ஒன்றி விடுவார்கள். அதனால அவங்க வந்து பெரிய போராட்டமா இருக்காது வாழ்க்கை. யமதர்மன்ட்ட போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு நிக்க மாட்டாங்க. யமதர்மனுக்கு வேலையே இருக்காது.
அந்தந்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உடல் தானாக விழுமே தவிர, அவர்கள வந்து யமன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லாட்டி பாரதியார் ஏன் பாடுறார்? "காலா என் காலருகே வாடா, உன்னை சற்றே மிதிக்கிறேன்ல" பாடுறார். பாரதியார் தைரியமா பாடுறார். பாரதியார் ஆற்றிய கடைசி சொற்பொழிவு, "மனிதனுக்கு மரணம் இல்லை" அப்படின்னு பேசினாராம் ஈரோட்டுல. கடைசியா தான் பேசினாருன்னு சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட மரணமில்லா பெருவாழ்வு வரும். யாருக்கு? கொல்லாமை என்ற விரதத்தை கடைப்பிடிப்பவருக்கு. அடுத்தது 7வது குறள். எல்லாம் நிறைய ரிப்பிட்டேஷன் தான். "தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிறிது இன்னுயிர் நீக்கும் வினை." தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிறிது இன்னுயிர் நீக்கும் வினை. தன்னுயிர் நீப்பினும், நம்மளே ஒருத்தன் கொல்ல வரான், துறவிக்கு சொல்றாரு. தனது உயிரை தனது உடலிலிருந்து நீக்க முற்பட்டாலும் தான் பிரிது, தான் தனக்கு வேறான இன்னுயிர், இன்னொரு உடல்ல வாழற உயிரை நீக்கும் வினை செய்யற்க. உன்னை யாராவது கொல்ல வந்தா கூட நீ திரும்ப கொல்லாத. இதான் இந்த குறளுடைய சாரம். துறவிகள் அப்படித்தான். ஏன்னா அவங்க அபயம் கொடுக்கறாங்க. இந்த உலகத்துல எந்த உயிரும் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். இந்திரன், சந்திரன் யாரோட பதவிக்கும் நான் வரமாட்டேன். யாருமே என்ன காம்படிட்டரா நினைக்காதீங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா, இது எவ்வளவு உயர்ந்த அறம். ஆனா இததான் மிஸ்யூஸ் பண்றாங்க. அதனால துறவிகள அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்கங்கிற தைரியத்தினால எவ்வளவு தாக்குதல். யாரும் போலீஸ் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. இல்லையா? எவ்வளவு ஒரு இந்த இந்த ஒரு விஷயத்த எப்படி அப்யூஸ் பண்றது, மிஸ்யூஸ் பண்றதுன்னு இருக்கு பாத்தீங்களா? இது உயர்ந்த அறம் வந்து நான் திருப்பி அடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது இவர் கொல்லாமை விரதத்துல நிலைச்சிருக்கார். நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா, பாரத நாட்டுடைய பண்டைய அரசர்களாகட்டும், ஆன்மீக தலைவர்களாகட்டும், ஞானிகள், சான்றோர்கள்லாம் இது போன்ற உயர்ந்த விஷயங்கள்னாலே நிறைய கஷ்டத்துக்கும் ஆளாயிருக்காங்க. அதையும் நம்ம பாக்குறோம். ஆனா அதை தாண்டியும் சனாதன தர்மம் பிழைத்து கொண்டு வருது இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா, அவ்வளவு அருள் சக்தி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க வீக் இல்ல. சீதா தேவி வீக் இல்ல. விஸ்வாமித்திரர் வீக் இல்ல. பலம் இல்லாம இல்ல. திருப்பி தாக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவ்வளவுதான். ஆக இது பெரிய அறம். நீ உன்னை யாராவது கொல்ல வந்தா கூட நீ கொல்லாத. ஏன்னா உனக்கு அந்த பாதை அல்ல. உன்னுடைய பாதை கொல்லாமை என்ற பாதை. அதனால உடல் போறத விட்டுருவாங்க. உடம்பு தானே அழிஞ்சது பரவாயில்ல. அப்படித்தானே எலும்புகளால் ஆன மலைய பாக்குறார் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அந்த முனிவர்கள் அப்பாவி ஒண்ணுமே தெரியாத சாதுக்கள். ஒண்ணுமே தெரியாத உலக விஷயங்கள்ல நாட்டம் இல்லாத தவம் செய்து கொண்டிருக்கிற சாதுக்களை ராவணன் போன்ற ராட்சசர்கள் என்ன பாடுபடுத்தி அவங்கள கொன்று அவங்களுடைய மாംசத்தெல்லாம் தின்று எலும்பெல்லாம் விசிறிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இவங்க திருப்பி பண்ண மாட்டாங்க. பண்ண தெரியாம இல்ல. ஒண்ணு சொங்கி கிடையாது. ஆற்றல் இல்லாதவர்கள் அல்ல. ஒரு அசடு கிடையாது. இப்படி திருப்பி பண்ண ஒரு மந்திரம் சொன்னா போதும். பெருசா வாள்லாம் எடுத்து சண்டை போடணும்னு இல்ல. மந்திரம் சொன்னாலே அழிஞ்சு போயிடுவான். ஆனா அந்த பயன்படுத்த மாட்டார்கள். இதெல்லாம் நம்ம தவம் அதிகாரத்துல கூட நன்றாக பார்த்தோம். அவர்களுடைய தவ ஆற்றெல்லாம் வீணாகி விடும். பரவாயில்ல. உடம்பு எப்படி இருந்தாலும் அழியும் என்பது மிக நன்றாக தெரிந்திருந்தது நம்முடைய அரசர்களுக்கு கூட. சான்றோர்கள், ஆன்மீக பெரியோர்கள் இருக்கட்டும். அரசர்களுக்கு கூட நிலையாமை புரிந்திருந்தது. நம்ம அடுத்த அதிகாரத்துல பார்க்க போறோம் அந்த விஷயத்த. ஆக உடம்ப ஒருத்தன் கொல்ல வரானா கொன்னுக்கோப்பா அப்படின்றுவாராம். சாது வந்து திருப்பி வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன் டிஃபென்ஸ்ல இறங்க மாட்டார். செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு அர்த்தம் இந்த குறள் வந்து. இந்த மாதிரி துறவிகள் இருக்காங்க இன்னமும். சுவாமிஜியே சொல்லுவாரு. ஏதாவது பாம் த்ரெட்லாம் வெடிச்சிட்டு போட்டுமே, கொல்லட்டுமே. இதுவெல்லாம் விளையாட்டுக்குல சீரியஸாவே சொல்லுவாரு. பயமே கிடையாது. உடல் அழியும், ஆன்மா அழியாது. அதுதானே அறுதி தத்துவம். அதுல நிலைச்சிருக்காங்க அந்த பெரியவங்க. விளையாட்டு கிடையாது நான் சொல்கின்ற விஷயம். ஏன்னா உடம்பு எப்படி இருந்தாலும் அழியும். நம்ம எவ்வளவு பத்திரமா பொத்தி பொத்தி வச்சாலும் மேக்சிமம் எவ்வளவு ஆக்டிவ் இயர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு ஆக்டிவா இருந்துட முடியும் நம்ம வந்து. அப்புறம் படுத்த படுக்கையா இருப்போம் அவ்வளவுதான். ஆனா அழியாத்தன்மை, அமரத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. புகழ் உடம்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர்களுடைய பெயர் நிற்கும் இந்த உலகத்துல. இன்னைக்கு ஓம்காரநாத சாமிஜி இருக்காரா இல்லையானா நிச்சயமா இருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அந்த உபதேசங்கள் அவருடைய பெயர் நிற்கிறது. ராஜராஜ சோழன் இருக்கிறார், பாரதியார் இருக்கிறார், விவேகானந்தர் இருக்கிறார். யார சொல்லணும், நம்ம எல்லாரும் இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் நன்றா. அவருடைய உடல் அழிஞ்சது இல்லைன்னு சொல்ல. ராமர் இருக்கிறார், கிருஷ்ணர் இருக்கிறார். எல்லாரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறார்கள். ஆக தன்னுடைய உடலை அழிக்க யாராவது வந்தா கூட திரும்ப பதிலுக்கு எடுத்து சண்டை போட மாட்டாங்க. போடாமல் இருக்கிறது உயர்ந்த அறம்னு சொல்றாரு திருவள்ளுவர். 8வது குறள். நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம், நன்றுன்னு சொன்னா புண்ணியம்னு அர்த்தம்.
இல்லறத்துல வந்து உயிர் பலி, வேள்விகள் அதெல்லாம் செய்யறதுனால புண்ணியம் கிடைக்கும். அந்த காலத்துல உயிர் பலிலாம் இருந்தது இல்லையா? அத வச்சு சொல்றாரு இந்த குறள். "நன்று ஆகும் ஆக்கம் பெரிது எனினும்" நீ நெறைய அந்த ஆடெல்லாம் நெறைய வந்து யாகத்துல போட்டு நெறைய பண்ணேன்னு சொன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்படி சொல்லியிருக்கு வேதத்துல. இல்லேன்னு மறுக்கல. என்னன்னா, இந்த மாரி பண்ணா இந்த உலகங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. மனிதனுக்கு பேராசை. நான் சொல்றது வந்து ஆயிரக்கணக்கான வருடங்கள் முன்பே, காலம் செல்ல செல்ல என்ன ஆகும்னா, அப்ப நான் 100 ஆட பலி குடுத்தேன்னா, எனக்கு 100 சொர்க்கம் கிடைக்குமா? இந்த மாரி யோசிப்பான். அப்பதான் வந்து புத்த பெருமானுடைய அவதாரம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. புத்தர் என்ன செஞ்சார்? இதெல்லாம் அஹிம்சைய வந்து நன்றாக ஸ்தாபனம் பண்ணார். இதெல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்தினார். வேதத்தையே அவர் ஒத்துக்கல. அதனால என்ன ஆச்சு அப்டின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புத்த மதத்தினர் தான் நெறைய நான் வெஜிடேரியன் சாப்பிடுறாங்க. உலகம் முழுக்கன்னு சொல்றாங்க. அப்போ புத்தர் புத்தர் வந்து கம்ப்ளீட்டா வேதத்த மறுக்கவும் தான் ஆதிசங்கரர் தோன்றினார். இதை சமன்வயப்படுத்த தான் ஆதிசங்கரருடைய அவதாரம் நிகழ்ந்தது. எங்க வேதத்துடைய உட்கிடக்க என்ன அப்படின்னு சொல்லி தரதுக்கு கடவுளே ஆதிசங்கரராக அவதாரம் செய்தார். அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நெறைய துர்மதங்கள் 72 மதங்கள் இருந்துதாம். காபாலிக மதம் என்னென்னமோ இருந்தது. நரமாம்சம் சாப்பிடுறது என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. நரபலி குடுக்கறது எல்லாத்தையும் நீக்கி ஷண்மதம் 6 6 விதமான வழிபாட்டு முறைகளை ஆதிசங்கரர் ஸ்தாபித்தார்ன்னு சொல்லுவாங்க. 6 விதம் என்னது? கணபதிய கும்பிடுறது காணாபத்தியம், அப்புறம் கௌமாரம் முருகன கும்பிடுறது, சைவம் சிவன கும்பிடுறது, வைஷ்ணவம் விஷ்ணுவ கும்பிடுறது, சாக்தம் சக்திய கும்பிடுறது, அப்புறம் சௌரம் சூரியன கும்பிடுறது. இதெல்லாம் ஆதிசங்கரர் தான் வகுத்தார்ன்னு சொல்லுவாங்க. ஆக இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி எங்க அப்டின்னா, அந்த மாரி நெறைய வேள்விகள் பண்ணி, அதுல நெறைய பலி குடுக்கறது. இப்ப இன்னைக்கு பலியே இல்லையான்னு கேட்க முடியாது. நம்ம நெறைய நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். கிராமங்கள்லலாம் பெரிய எருமை மாடுகள் என்னென்னமோலாம் பலி குடுக்குறாங்க. அது வந்து இருக்க தான் இருக்கும் உலகத்துல. எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா அழிக்கலாம் முடியாது. திருவள்ளுவர் அங்க என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் தாமசமான வழிபாடு. அத செய்யறவங்க இகழ்ந்து சொல்லல. அத செய்யறதுனால சில இதெல்லாம் இருக்கு. ஆனா அத காட்டிலும் சிறந்த அறம் இருக்கிறது. அந்த புண்ணியத்தை காட்டிலும் அது வந்து ரொம்ப பெருசா தெரியும். தெரிந்தாலும் சான்றோருக்கு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கம் கடை. அப்படி உயிர் பலி வேள்வியினால கிடைக்கக்கூடிய பெரிய புலனின்ப வாழ்வு. ஆக்கம்னு சொன்னா புண்ணியத்தோட பலனான பெரிய புலனின்ப வாழ்வு. சொர்க்கத்துல போய் அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கலாம். பிபி, சுகரே வராது. வியாதியே வராது. பசிக்கவே பசிக்காது. ஆனா சாப்பாடெல்லாம் இருக்கும். எல்லா நேரம் பாட்டு, டான்ஸு வந்து மூப்பே வராது. பொறக்கும்போதே 20 வயசுல பொறப்போம். இளமையிலே இருப்போம். ஆனா இதுக்கெல்லாம் எண்ட் இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஒரு பலன் கொஞ்ச நாள் விசா தீர்ந்தோனே எப்படி அமெரிக்காலேருந்து நம்ம திரும்பி வரணுமோ, அதே போல "க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி." கிருஷ்ணரும் சொல்றார். புண்ணியம் தீந்துரும் டபக்குன்னு தூக்கி திரும்ப அடுத்த பூலோகத்துல போட்டுருவாரு. ஆக சான்றோர்க்கு குன்றாகும் ஆக்கம் கடை. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் ஒரு இல்லறத்தான் இருக்கான். நல்லா வந்து உயிர் பலி வேள்விலாம் செஞ்சு, அவன் வந்து சொர்க்கத்துக்கு போறான். நானும் போறேன் அப்படின்னு துறவி அந்த புலனின்பங்களுக்கு இந்த உலகத்து புலனின்பங்களுக்கே அவர் ஆசைப்படல. அவர் ஏன் இந்த சொர்க்கத்துல போய் புலனின்பம் அனுபவிக்க ஆசைப்பட போறாரு? ஆனாலும் இந்த உயிர் பலி விஷயமாக திருவள்ளுவர் இந்த இடத்துல எச்சரிக்கை பண்றார். உனக்கு துறவு மனப்பான்மை இருக்கிறது. நீ துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் அல்லது துறவியாகப் போகிறாய் என்றால், நீ வந்து இந்த உயிர் பலி செய்யறதுல இருந்தா நீ வந்து யூ ஹேவ் டூ ரிஃப்ரெயின் யுவர் செல்ஃப். அதிலிருந்தெல்லாம் நீ விலகி இருக்க வேண்டும். செய்யக்கூடாது. கொல்லாமை அந்த விரதத்த கடைபிடிக்கணும். அந்த வேதத்துல சொல்லியிருந்தா கூட அத பண்ண வேண்டாம். அது யாருக்கோ அவங்க பண்ணிட்டு போட்டோம். சான்றோருக்கு அது தேவையில்லை. சான்றோருக்கு ஒன்றாகும் ஆக்கம் கடை. இதெல்லாம் ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா சர்ச்சைக்குரிய விஷயங்கள். அப்படி அப்படியே அங்கங்க நம்ம பொருள் பார்த்துட்டே போறோம். அடுத்த குறள். கொலை வினையர் ஆகிய மாக்கள் புலை வினையர் புன்மை தெரிவார் அகத்து. கொலை வினையர் ஆகிய மாக்கள் புலை வினையர் புன்மை தெரிவார் அகத்து. புன்மை தெரிவார் அகத்து. புன்மைனா புல்லிய தன்மை. புல்லு மாதிரி ரொம்ப சில்லின்னு சொல்றோம்ல. ரொம்ப 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 சின்ன விஷயம். ரொம்ப சின்னத்தனம்னு சொல்றோம்ல. அது மாரி புல்லிய தன்மை எதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா, அகத்து கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர். எது எது புல்லிய தன்மை என்று ஆராய்ந்து அறிபவர் உள்ளத்தில் கொலை செய்பவராகிய பிற உயிரின் உணர்ச்சியினை பகுத்தறியும் ஆற்றலும் உணர்ச்சியும் அற்ற விலங்குக்கு ஒப்பான மனிதர் புலைத் தொழிலினராய் தோன்றுவார். தொழில்னா நமக்கு தெரியும். மிருகங்கள்லாம் சமைச்சு சாப்பிடுறது, நாய சமைச்சு சாப்பிடுறதெல்லாம் இருக்கு இல்லையா? அதான் புலைத் தொழில்னு பேரு. புலை வினையர். இந்த இடத்துல மாக்கள்னு சொன்னா விலங்குகள்னு அர்த்தம். யாரு கொலை பண்றானோ, அவன் வந்து அடியாளா இருக்கலாம். யார வேணாலும் இருக்கலாம். கொலை பண்ற ஒருத்தன். இல்ல கொலைய தூண்டுறவனா இருக்கலாம். அவனே கொலை பண்றவனா இருக்கலாம். கொலை வினையர் யாருன்னு கேட்டா, அவன் மனிதனே கிடையாதாம். திருவள்ளுவர பொறுத்தவரைக்கும் மக்கள் அல்ல, மாக்கள்னா விலங்குகள்னு அர்த்தம்.
கொஞ்சம் கூட உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள ஆக்சுவலி விலங்குகள்னு சொல்றதே தப்பு. யோசிச்சு பார்த்தா விலங்குகள் வந்து ரொம்ப ரொம்ப அழகா தன்னுடைய பாதையில போயிட்டு இருக்கு. பசிச்சாதான் சாப்பிடுது. இனப்பெருக்கம் செய்ய வேண்டிய நேரத்துல தான் பண்ணுது. ஆனா, திருவள்ளுவர் காலத்துல எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, விலங்குக்கு நம்மளே திட்டும்போது என்ன மனுஷனா இல்ல மிருகமா நீன்னு கேட்கிறோம்ல, அந்த மாரி கேட்கிறீங்க. மிருகம் அவன்லாம் வந்து அப்படி சொல்லிட்டு, மாக்கள் புலைவினையர். அவன் வந்து மனிதன் அவன் வந்து உயர்ந்த நல்ல டிரெஸ் பண்ணியிருக்கலாம், பெரிய பங்களால இருக்கலாம், ரொம்ப படிச்சவனா கூட இருக்கலாம். எல்லா இதுவும் இருக்கலாம். ஆனா, அவன் வந்து புலைத்தொழில் செய்பவனுக்கு நிகர். நாய சமைச்சு சாப்பிடுறான் பாத்தீங்களா, அவனுக்கு நிகர். புலைத்தொழிலராய் தோன்றுவார். புன்மை தெரிவார் அகத்து எது வந்து ரொம்ப இருக்கறதுலயே ரொம்ப கேவலமான விஷயம் கேவலம் இல்ல, ரொம்ப மோசமான விஷயம் எது அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க மனசுல, உள்ளத்து. அகத்துனா உள்ளத்தில், கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர். கொலை செய்பவராகிய அந்த விலங்குக்கு ஒப்பான மனிதர் புலைத்தொழிலை செய்பவராக தோன்றுவார். ஆக இந்த முக்கியமா பார்க்கணும் நம்ம 7, 8, 9, 10 இது 4லயும் என்ன சொல்றாருன்னா, அறிஞர்களுடைய கருத்து. பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டுக்கோப்பா அப்படிங்கிறார். கடைசி குறள். உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர். செயிர் அப்படின்னு சொன்னா அருவருக்கத்தக்க தோற்றம் தரும் உடம்பின்னா நோய் மிகுந்த உடலுடன் செல்லானா வறுமை. செல்லானா ரொம்ப கஷ்டப்படுறார். பணமே இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப அருவருப்பான தோற்றத்துடன் கூடிய வறுமை மிக்க உடம்பு வறுமை. தீ வாழ்க்கையவர். தீய செயல்களை செய்து வாழ்பவரை ஒருத்தரை பாக்குறோம். ரொம்ப கஷ்டப்படுறாரு உடம்புல. அந்த காலத்துல தொழுநோய் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நிறைய பார்ப்போம் வழியில அங்கங்க உட்கார்ந்து இருப்பாங்க. ரொம்ப உடம்புல எல்லாம் வந்து நிறைய நோய்கள் இருக்கும். ஒரு காலத்துல தவறான வாழ்க்கையினால இதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா? எப்படி வரும் நோய்கள் நமக்கு தெரியும். எய்ட்ஸ் மாரி நோய்கள் வருது. பலவிதமான இதெல்லாம் இருக்கு. இது மாரி இது குஷ்டரோகம் இல்ல. குஷ்டரோகம்லாம் வந்து இதுல சொல்லியிருக்கு. ஆயுர்வேதத்துல வந்து ஒரு நோய்க்கும் குறிப்பிட்ட ஒரு பாபம் காரணம்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து நான் உண்மையா, பொய்யான்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு என்ன தேவைன்னா ரெமிடி தான் தேவையே தவிர, இது சரியா தப்பாங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்பாற்பட்ட விஷயம்னா என்ன? பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. சாமிஜி எப்பயும் ஒரு கேள்வி கேட்பார். மின்காந்த நுண் அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கண்ணுக்கு தெரியுதா? தெரியாட்டாலும் யூஸ் பண்றோம்ல, போன்ல தானே இருக்கு. அதே மாதிரி சாஸ்திரங்கள் புண்ணிய பாபங்களை பற்றி பேசுகின்றன. நமக்கு புண்ணிய பாவத்துல நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இல்ல முற்பிறவிகள். நான் ஒரு உயிர். இந்த உடலில் மனித உடலில் வாழ்கின்ற உயிர் நான். எனக்கு பல பிறவிகள் வந்து போயிருக்கின்றன. அந்த மனித பிறவிலாம் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா, அதற்குரிய பலனை நான் இப்பொழுது அனுபவிக்க கூடும். இந்த நம்பிக்கை வேணும். அவனுக்கு தான் ஆஸ்திகன்னு பேரு. ஆக முன்வினை காரணமா நான் இப்ப கஷ்டப்படுறேன். அது உடல் நோயா இருக்கலாம். வேற என்ன விதமான இதுவா வேணா இருக்கலாம். அத வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஏன் நமக்கெல்லாம் உரைக்க மாட்டேங்குதுன்னு கேட்டா, நம்முடைய கல்வி திட்டம். துரதிருஷ்டவசமாக சுவாமி விவேகானந்தர் இத ரொம்ப நல்லா பதிவு பண்றாரு. அதாவது உன்னுடைய அப்பா ஒரு முட்டாள், தாத்தா ஒரு லூசு, கொள்ளு தாத்தா அதை விட பைத்தியம், அப்படி சொல்லிதான் நம்ம படிக்கப்பட்டிருக்கோம். நமக்கு வந்து படிப்பு சொல்லி தரப்பட்டிருக்கு. நம்முடைய மூதாதையர்கள் அறிவிலும் ஒழுக்கத்திலும் எவ்வளவு சிறந்தவர்கள் என்பது நமக்கு தெரியாமலேயே போய்விட்டது. ஹிஸ்டரிய அப்படியே போட்டு மூடி மறைச்சாச்சு. இந்தியன் ஹிஸ்டரி இஸ் அ மிஸ்ட்ரி. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி தோண்டி எடுக்க எத்தனை அரசர்கள், எத்தனை ஆச்சரியமான சம்பவங்கள்லாம் வெளியில வருது. யாரோ சில பேர் உட்கார்ந்து டெக்ஸ்ட் புக் எழுதிட்டாங்க. நம்ம அத உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கோம். நம்முடைய மூதாதையர்கள் சாணி தெளிச்சா அத பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஒரு தலைமுறை. இப்ப பார்த்தா அது வந்து ஜெர்மிசைடு. அப்புறம் அதே மாரி மஞ்சள் ஒரு பொருளும் பாருங்க. அவங்க வந்து அவ்வளவு அறிவுபூர்வமா எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா வெள்ளைக்காரன் வந்து அது வந்து பேப்பர்ல வந்து பிரசன்ட் பண்ணி சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண நானும் வாய பொளக்குறோம். அது நமக்கு மிக முக்கியம். கொல்லாமைங்கிற விரதத்தை நன்றாக நாம் கடைபிடிக்கத்தான் நமக்கு வந்து மனசுல வந்து தெளிவு வரும். மனம் பக்குவம் அடையும். மனம் தூய்மை பெறும். ஏன்னா அடுத்த 4 அதிகாரங்கள்ல திருவள்ளுவர் வந்து உயர்ந்த தத்துவ விஷயங்களை, வேதாந்த உண்மைகளை சொல்லப் போகிறார். அதெல்லாம் நமக்கு ஒரு பிரிப்பரேஷன் புரியணும் அப்படின்னு சொன்னா, அதுக்காக வந்து நிச்சயமாக நாம் வந்து இந்த விஷயங்களை வந்து மனசுல கொல்லாமை போன்ற விரதங்களை நன்றாக கடைபிடிக்க வேண்டும். ஆரம்பத்திலயும் அருள் உடைமைன்னு தொடங்கி கொல்லாமையில முடிச்சிருக்காரு. நடுவுல பல விஷயங்களை சொன்னா கூட இது மிக முதன்மையான அறம். கொல்லாமைனா நிஜமா வந்து யாரையோ எடுத்து கத்தி எடுத்து குத்துறது இல்ல. திரும்ப திரும்ப சொல்றேன். நான்லாம் யாரையும் கொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு வார்த்தைகளால் கொன்று கொண்டிருக்கிறோம். வார்த்தை எவ்வளவு ஷார்ப்பான ஒரு ஆயுதம். எவ்வளவு கூரிய கத்தி அது.
கவனமாக பேச வேண்டும். மனசுல ஒரு பொழுதும் யார் மீதும் நமக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலே பண்ணிட்டாங்க. சாப்பாட்டுல விஷமே வச்சுட்டாங்க அப்படின்னா கூட, அவங்க பேர்ல நமக்கு வந்து அவங்கள கொல்லணும்ங்கிற எண்ணம் வரக்கூடாது. அவங்கள ஹர்ட் பண்ணணும்ங்கிற நோக்கம் வரக்கூடாது. நீங்க படிச்சு பாருங்க. நாயன்மார்கள் வரலாறுலாம் இதுக்கு எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு தெரியுமா? தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி சகித்துக் கொண்டு சிவனடியார் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்கள் தான் கால வெள்ளத்துல பார்த்தா அவர்களைத்தான் இந்த உலகம் நினைவு கொண்டிருக்கிறது. எவனோ வந்து பொறப்பான் சில்லறையா ஒரு பொறப்பு ஒரு சில்லறை, மரணம் ஒரு சில்லறை அப்படி அல்ல. என்றும் நீங்காத புகழோடு உலகிற்கு மிகச்சிறந்த பங்களிப்பை செய்துவிட்டு இங்கிருந்து உடலை விடுபவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா கொல்லாமை என்கின்ற விரதத்தை கடைபிடிப்பவர்கள். இப்போ புகழ்ன்னு சொன்னா எல்லாமே புகழ் தான். அப்துல் கலாமுடைய புகழ், ஹிட்லர் வந்து புகழ்ன்னு சொல்றதா நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் வந்து எவ்வளவோ ஹிட்லர்ங்கிற வார்த்தையை சொன்னாலே வந்து எத்தனையோ பேரை கொன்று குவித்தவர். அவருடைய வாழ்க்கை கடைசி எப்படி இருந்தது? ரொம்ப மிசரபிளா இருந்தது இல்லையா? எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்க முடியுமா? அந்த மாரி மனிதர்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறோம். ஹிட்லர்ங்கிற வார்த்தைய எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? யாரோ ஒருத்தர் யாரையோ கொடுமைப்படுத்தினா, அவங்களுக்கு ஒரு அடைமொழியா தான் அந்த வார்த்தைய யூஸ் பண்றோம். இதுல என்ன புகழ் இருக்கு? இது புகழ் அல்ல. ஆனா மனிதர்களுடைய மனசுல நீங்காத இடம் ஒரு கடவுள் தன்மையே பெற்று விடுவார்கள். யாரு அப்படின்னு கேட்டா, அந்த கொல்லாமைங்கிற விரதத்த கடைப்பிடிப்பவர்கள். ஆக கடைசி குறள் என்னன்னா, ஒரு எச்சரிக்கை. நீ பார்த்து தெரிஞ்சுக்கோப்பா. உன் கண்ணு முன்னாடி சில பேர்லாம் ரொம்ப அருவருக்கத்தற்ற தோற்றத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே, உடல்ல நோயோட, கையில பணம் இல்லாம நம்ம பார்ப்போம். அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணணும். சுவாமி விவேகானந்தர் வந்து அவர்களுக்கெல்லாம் சேவை செய்ய வேண்டும். தரித்திர தேவோ பவ, மூர்க்க தேவோ பவ எல்லாம் சொன்னாரு. சேவை பண்ணணும். அதுக்காக அவங்கள வந்து அவங்கள மட்டமா, ஓ! ஜென்மல கொலை பண்ணியிருக்கானா அப்படின்னு நினைக்கணும்னு அதுக்காக இங்க திருவள்ளுவர் சொல்லல. நாம வந்து யாரையாவது கொலை பண்ணினோம்னா, அடுத்த ஜென்மத்துல இந்த நிலைமையில இருப்போங்கிறதுக்காக. இப்ப நம்ம முன்னாடி உட்கார்ந்திருக்கிற அந்த அருவருக்கத்தக்க மனிதருக்கு நம்ம நன்றாக சேவை செய்ய வேண்டும். எப்படி? கடவுளாகவே பார்த்து சேவை செய்யறது நம்முடைய கடமை. அவர மட்டமா, இழிவா நினைக்கிறதுக்காக இந்த குறள் சொல்லப்பட்டதல்ல. பிறகு இந்த குறள் எதற்காக சொல்லப்பட்டதுன்னு கேட்டா, எனக்கு அது போன்ற ஒரு நிலைமை வர வேண்டாம். யாருக்குமே வர வேண்டாம் கடவுளே! அதனால நான் யாரையும் கொல்ல மாட்டேன். யாரையும் கொல்றது வந்து நம்முடைய வழி அல்ல. நம்மளே யாராவது கொல்ல வந்தா கூட நாம் கொல்லக்கூடாது. சான்றோர்கள், துறவிகளின் முடிவு இது. அவர்களுடைய கொள்கை இது என்பதை நன்றாக மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த கொல்லாமை அதிகாரம் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து அந்த அரிய வேதாந்த உண்மைகளை தொடர்ந்து கற்க திருவள்ளுவர் நமக்கு துணை புரியட்டும். சுவாமிஜியின் திருவருள் என்றென்றும் நம்முடன் துணை நிற்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய், குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே, வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.